Wait a minute. Adini CC and a web store. Batting la Adini CC. Praveen. Batல இருந்து ஒரு பவுண்டரி. Dot ball. Third one. Third one. Again ஒரு dot ball. சூப்பரான ஒரு கேட்சுங்க, பிரில்லியண்டான ஒரு கேட்ச், விக்கெட். மேட்ச் பிட்வீன் பேட்டிங்ல இருக்குது ஆதினி சிசி அண்ட் ஃபீல்டிங்ல இருக்குது வெப் ஸ்டோர். 4 பந்துகள்ல சூப்பர் 4 ரன்கள் கிடைச்சிருக்கு. ஒரு பவுண்டரி ஃபர்ஸ்ட் பால்ல ஒரு பவுண்டரி கிடைச்சாலும் ரிமைனிங் 3 பால்ஸ்ல 2 டாட் பால் ஒரு விக்கெட்டாக இங்கே மாறி இருக்கு. அண்ட் வெயிட் பண்ணி பார்க்கலாம் வெப் ஸ்டோர் வேஸ் அண்ட் ஆதினி சிசியுடைய மேட்ச் ரசிகர்களுக்கு எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ண போகிறது அப்படின்ட்டு. ஆல் ஸ்டார் கிரிக்கெட் கிளப் நியூ பேட்ஸ்மேனாக பாலா. பாலாஜி ரிவர்ஸ் ஸ்வீப்ல கேட்சுக்கான கால் வைக்கிறாங்க. ஒரு டிராப் அது. லாஸ்ட் ஒன் கடைசி பந்து. டைரக்ட் ஹிட்டுக்கான வாய்ப்பு. எக்கச்சக்க டிராமா போய் கொண்டு இருக்குது இங்க மேட்ச் நம்பர் குரூப் டில. ஃபர்ஸ்ட் கேம் ஒரு சிங்கிள் 20 ஓவர். முதல் ஒரு முடிவில் 6 ரன்கள் ஒரு விக்கெட். 6 for 1. முதல் ஓவர் முடிவில் 6 ரன்கள் ஒரு விக்கெட். 6 for 1. செகண்ட் ஓவர் ஸ்டார்ட் பண்ண சதீஷ். ஃபர்ஸ்ட் ஒன் இரண்டாவது ஓவரில் முதல் பந்து. செகண்ட் ஓவரில் ஃபர்ஸ்ட் ஒன். ஸ்ட்ரைக்ல இருக்கிறது திலீப். லெக் ஸ்டம்ப் ரீஜனை டார்கெட் பண்ண பால் இங்க ஒயிட் பால். எக்ஸ்ட்ராஸ்ல ஒரு ரன்கள். சதீஷ் ஃபர்ஸ்ட் ஒன் அகைன். ஸ்ட்ரைக்ல இருக்கிறது திலீப். வெல் டிஃபெண்ட். நல்ல ஒரு பவுலிங். சதீஷ் முதல் பந்து டாட் பால் இல்ல, ஒரு சிங்கிள் கிடைச்சிருக்கு. அஜய் குமார். ஹாய் அஜய், எப்படி இருக்க? ரிவர்ஸ் பட்டம் இருந்தது. டாட் பால். சதீஷ் தேர்ட் ஒன். ஆதினி சிசி பேட்டிங்ல இருக்காங்க, வெப்ஸ்டார் ஃபீல்டிங். யாருக்கு ரசிகர்கள் சப்போர்ட் பண்றீங்க பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். தேர்ட் ஒன். எக்ஸ்ட்ரானரியான யாக்கர். ஒரு
சிங்கிள் கிடைக்குது இந்த பால்ல. சர்வீஸுடைய 4th ஒன். ஸோ ரொட்டேஷனை பார்க்குறோம். ஒரு ஓட்டங்கள் கிடைக்கும். ஒரு குயிக் சிங்கிள். ஒரு முக்கியமான அப்டேட், இங்கே இணைந்திருக்கும் அனைத்து வீரர்களுக்கும் மதிய உணவு வந்திருக்கு. அனைவரும் இங்கு ஸ்டேஜ் பக்கத்தில் வந்து பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கிரிக்கெட் வீரர்களுக்கு பார்வையாளர்களுக்குமே சாப்பாடு இருக்கு. அனைவரும் வந்து உணவை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அண்ட் இட்ஸ் அ பவுண்டரி. ஸோ வாலாரோட பேட்ல இருந்து பவுண்டரியை பதிவு பண்றாரு டீம் ஆதினி சிசிக்காக. ஸ்விட்ச் ஹிட்ல அடிக்கப்பட்ட ஒரு 4. நல்ல ஒரு ஸ்விட்ச் ஹிட் பவுண்டரியை பார்த்தோம். அடுத்த பந்து அண்ட் மீண்டும் ஒரு ஸ்விட்ச் ஹிட் ஷாட் கேப்ல போகுது. பட் ஃபீல்டர் இருக்காங்க. சோ ஒரு ஓட்டங்கள் மட்டுமே. சிங்கிள் 2 in the over. சோ 2 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 15. சோ 2 overs 15 ரன்ஸ் விளையாண்டிருக்காங்க டீம் ஆதினி சிசி. ஸோ சதீஷ் 9 ரன்னுக்கு போலிங் போட்டிருக்காரு டீம் வெப்ஸ்டார்ஸ்க்காக. ஸோ போல் டியோட முதல் போட்டி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க டீம் ஆதினி சிசி வெர்சஸ் வெப்ஸ்டார்ஸ். ஸோ ஆதினி சிசி பேட்டிங் அண்ட் வெப்ஸ்டார்ஸ் போலிங். 2 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 15. ஸோ 3வது ஓவர் போலிங்ல பிரித்திஷ். ஸோ டிண்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ 3வது ஓவர் வீசுறதுக்காக ஓவர் த விக்கெட்ல இருந்து ஸ்ட்ரைக்ல பாலா. ஒரு இன்சைட் எட்ஜ். ரன் ஓடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு டாட் பால். சோ டாட்டோட ஸ்டார்ட் பண்றாருங்க இங்க பிரிதிஷ். ஒரு ஸ்விட்ச் ஹிட்டுக்கான ஒரு ட்ரை. பட் இட்ஸ் a quicker one. டாட் பால். சோ பேக் டு பேக் டாட் பால் பாக்குறோம் இங்க. சோ bowlingல 3rd ஓவர் பிரிதிஷ் கிட்ட இருந்து. ஒரு ஸ்லோயர் கட்டர் லெக் திசையில ரொட்டேட் பண்ணிருக்காங்க. ஒரு ஓட்டங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸ்ட்ரைட் ஒரு சிங்கிள். சோ வினோ பிராங்க்லின் வெப்ஸ்டார்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்காரு லைவ்ல. ஒரு ஆஃப் திசையில ஒரு பஞ்ச். சோ ஃபீல்டர் இருக்காங்க தெளிவா. ஒரு ஓட்டங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். அண்ட் ஸ்ட்ரைட் அவே ஒரு சிங்கிள். அருமையான ஒரு bowling பெர்ஃபார்மன்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இங்க. சோ பிரித்திஷ் கிட்ட பவுண்டரிஸ் தற்போது வரைக்கும் இந்த ஓவரில் எதுவும் வரலை. அண்ட் வெல் பிளேட். சோ லெக் திசையில் நல்ல ஒரு ஸ்டாப். ஒரு ஓட்டங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். அண்ட் ஸ்ட்ரைட் ஒரு சிங்கிள். ஸோ கிட்டத்தட்ட 6 ரன் ரேட்ல விளையாண்டுகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ சுச்சுவேஷன்ஸ்ல அதனால ஒரு ஃபுல் ஷாட். பவுண்டரிக்கு வாய்ப்பா இல்லை. ஸோ மீண்டும் ஒரு ஓட்டங்கள் மட்டுமே. இட்ஸ் சிங்கிள். ஸோ சிங்கிள் 2 in the over. another excellent over from பிரித்திஷ் டீம் வெப்ஸ்டார்ஸ்க்காக. ஸோ 3 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 19. ஸோ ட்ரிங்க்ஸ் பிரேக். ஸோ 19 ரன்ஸ் போர்டில் வந்திருக்கு. ஸோ கல்லு ஒர்க் அவுட் மெசேஜ் பண்ணியிருக்காரு. ஆல் தி பெஸ்ட் டீம் வெப்ஸ்டார்ஸ் கமெண்ட் செக்ஷன்ல.
So All Stars Cricket Club proudly presents a state level tennis ball cricket tournament 2025. So இந்த 3 நாட்கள் மாபெரும் டோர்னமெண்ட் தாம்பரத்தில் கார்லிகோ மைதானத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஸோ எல்ஐ ஸ்போர்ட்ஸ் அண்ட் டிஐ லைவ் 2 யூடியூப் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ வீட்டில் இருந்தபடி நீங்கள் மேட்சஸை வந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ 16 அணிகள் லீக் முறையில் நடத்தப்படும் இந்த மாபெரும் கிரிக்கெட் டோர்னமெண்ட். முதல் பரிசு 2 லட்சம், இரண்டாவது பரிசு 1 லட்சம். 2 பரிசுகளுக்குமே பார்த்தீங்கன்னா கோப்பை, அழகான ஒரு கப் இருக்கு. யார் வெல்வா அப்படின்றது நாளைக்கு ஒரு நாள் பொறுத்திருந்து பார்க்கணும். இந்த போட்டி 3 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 19. மனோஜ் 4வது ஓவர் போலிங் போடுறதுக்காக மனோஜ் டீம் வெப்ஸ்டார்ஸ்க்காக நல்ல வேகம் போடக்கூடிய போலர், டால் மேன். ஸ்ட்ரைக்ல திலீப். 4வது ஓவருடைய முதல் பந்து. அண்ட் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் பஞ்ச். ஒரு ஓட்டங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். அண்ட் இட்ஸ் a சிங்கிள். எந்த ரீஜியன் ஆனாலும் அடிச்சாலும் கிளியர் ஆகும். பால் டிராவலிங் பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கு. அதனால வந்து பிளேஸ் எந்த ரீஜியன் ஆனாலும் அடிக்கலாம். 6 பஞ்சம் இருக்காது. அடுத்த பந்து ஒரு புல் ஷாட். கேப்ல பவுண்டரிக்கு வாய்ப்பு அப்படின்றத பார்க்கும் பொழுது எக்ஸலண்டான ஒரு ஃபீல்டிங், அருமையான ஒரு ஸ்டாப், பவுண்டரியை தடுத்து இருக்காரு. 1 ஓட்டங்கள் மட்டுமே. Umpire decision, it's a white signal. Commentல love சொல்லிருக்காங்க, my favorite tiger and alien. ஹலோ, இந்த உணவு சாப்பிட்றவங்க எல்லாரும் அந்த பிளேட்டை எல்லாமே கொஞ்சம் டஸ்ட்பின்ல போடுங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த கோஆபரேஷன் கொஞ்சம் கொடுங்க பிராஸ். தேங்க்யூ. And umpire signal, it's a white. எக்ஸ்ட்ராஸ்ல ஒரு ஓட்டங்கள் கிடைக்குது டீம் ஆதினி சிசிக்கு. இந்த ஓவரில் பார்த்தீங்கன்னா 2 எக்ஸ்ட்ராஸ் வந்திருக்கு மனோஜ் போலிங்ல. மொத்தமாக 3 எக்ஸ்ட்ராஸ் போட்டிருக்காங்க. And it's a legal delivery. Dot ball. பேட்ஸ்மேன் நினைக்கிறாரு வைடு வரும் அப்படின்னு நினைச்சு, பட் இட்ஸ் a legal delivery மட்டுமே. 2 வைடு போட்டதுக்கு அப்புறம் ஒரு டாட் பால். நல்ல ஒரு கட் ஷாட், பட் ஃபீல்டர் இந்த டீப் கையில விழுந்திருக்கு. and it's a wicket, good taken. திலீப்போட விக்கெட் எடுக்கிறாங்க டீம் வெப்ஸ்டார்ஸ். அடுத்த பேட்ஸ்மேன் உள்ள வாங்க. ஹரி, ஒரு நிமிஷம் ஹரி. டீம் 96 கேப்டனும் டீம் 126 கேப்டனும் கொஞ்சம் ஸ்டேஜ் கிட்ட வாங்க. 96 கேப்டன், 126 கேப்டன். தினேஷ் குமார், லாஸ்ட் போல் ரிசல்ட் என்ன ப்ரோ? எம்பிடி அண்ட் ட்ரீம் 11 வந்து குவார்டர் ஃபைனல்ஸ் போயிருக்காங்க ப்ரோ. அடையார் விக்கி வெப்ஸ்டார்ஸ் ஆல் த பெஸ்ட் தெரிவிச்சிருக்காங்க. சன் அண்ணா, முரளி அண்ணா, மை ஃபேவரட் பை பிரபா அப்படின்ற கமெண்ட் பண்ணியிருக்காங்க. லவ் சன் அண்ணா ஒரு ஓவர் போடுங்க சொல்லிடலாம். ஜான்சன் ஆதினி சிசிக்காக லெஃப்ட் ஹேண்டர். ரைட் ஆடுவாரு, லெஃப்ட்டும் ஆடுவாரு. இன்னைக்கு லெஃப்ட் ஆடுறதா முடிவு பண்ணி வந்திருக்காரு டீம் ஆதினி சிசிக்காக. டேஞ்சர் பிளேயருங்க. பிக் சிக்ஸர்ஸ் அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர்.
96 டீம்மேட்ஸ் கொஞ்சம் வெளில போயிடுங்களேன், அப்படியே பவுண்டரி ரோப்புள்ள உட்காந்துட்டு இருக்கீங்க. விளையாடுறதே பவுண்டரி ரோப்புக்குள்ள தான் நினைக்கிறேன். Swing and miss. It's a dot ball. It's a legal delivery. So Rocky Boy கமெண்ட் பண்ணிருக்காரு Dream 11 winners அப்படின்னு சொல்லிட்டு. So நாளைக்கு ஒரு நாள் இருக்கு பிரதர், பாப்போம். So நல்ல ஒரு கனெக்ஷன், பட் கேப்ல போகுது, பட் ஃபீல்டர் in the deep and it's a misfieldingல ஒரு பவுண்டரி. கையில எடுக்க வேண்டிய ஒரு பந்து, so நழுவி பவுண்டரி போயிருக்குங்க. So ஜான்சன் அவரோட பேட்ல இருந்து ஒரு பவுண்டரி வருது, டீம் ஆதினி சிசிக்காக பதிவு பண்றாரு. அண்ட் பவுண்டரியோட இங்க ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. 4 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 27. So 27 ரன்ஸ் 4 ஓவர்ஸ்ல விளையாண்டுருக்காங்க டீம் ஆதினி சிசி. ஹரி ஒரு நிமிஷம் ஹரி, 96 கேப்டன் வந்துட்டாங்க. டீம் 126 கேப்டன் வந்து உங்க ஜெர்சியை கலெக்ட் பண்ணிக்கோங்க. டாஸ் போடணும், வாங்க. டீம் 126 கேப்டன். So 4 ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை 27. 5வது ஓவர் சஞ்சய். So கரண்ட் ரன் ரேட் 6.75ல இருக்கு. முதல் பந்து ஒரு குயிக்கா ஒன், ஸ்விங் அண்ட் மிஸ் பார்க்குறோம், ஒரு டாட் பால். ஸோ சஞ்சய் லென்த் தெளிவாக போடுவார். ஸோ அந்த வகையில் முதல் பந்தை டாட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவருக்கான 2வது ஓவர், அணிக்கான 5வது ஓவர். ஸோ நல்ல ஒரு கண்ட்ரோலாக பிடிச்சிருக்காங்க டீம். கேட்சிங் வாய்ப்பா, குட் டே, இட்ஸ் a wicket, caught and bowled. குயிக்கரா அடி எடுத்தாரு, பட் கையில விட்டு அழகா கேட்ச பிடிச்சிருக்காருங்க. ஸோ பாலாவோட விக்கெட் has been gone. அடுத்த பேட்ஸ்மேன் உள்ளவாங்க. Batsman name? Batsman name? The strike over left-hander. It's a legal delivery. It's a dot ball. அருமையான ஒரு வேரியேஷனை பார்த்துக்கிட்டு இருக்கும். ஹரி ஒரே கிரவுண்ட்ல சாப்பிடாம இருக்கவங்களாம் கொஞ்சம் ஸ்டேஜ் கிட்ட வாங்க. And umpire decision, it's a extras. So white signal. So white மூலமா டீம் ஆதினி சிசிக்கு ஒரு ஓட்டங்கள் வருது. இப்போ ஆர்ஆர் ஸ்டார் பாய்ஸ் சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் ஸ்டேஜ் கிட்ட வாங்க. ஒரு ஷாட்டுக்கான ஒரு ட்ரை, பட் ரன் அவுட்டுக்கு வாய்ப்பு அப்படின்றத பார்க்கணும். குட் த்ரோ, பட் குயிக்கரா வந்தது. ஸோ ஒரு ஓட்டங்கள் ரன்னிங் பிட்வீன் த விக்கெட் குயிக்கா இருக்குங்க. ஒரு சிங்கிள் கிடைக்குது. ஸோ பேக் டு ஸ்ட்ரைக் ஜான்சன். ஸோ ஜான்சன் அவரோட பேட்ல இருந்து கண்டிப்பா மேக்ஸிமம் வந்தே ஆகணும். ஆர்ஆர் ஸ்டார் பாய்ஸ் கொஞ்சம் சாப்பிட்டு ஸ்டேஜ் கிட்ட வாங்க. கேமராமேனுக்குலாம் சாப்பாடு கொடுக்கணும். ஆஹா, சூப்பர் பஞ்ச் அண்ட் இட்ஸ் a sixer. சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஸோ ஜான்சன் பேட்ல இருந்து ஒரு 6 டீம் ஆதினி சிசிக்காக பதிவு பண்றாருங்க. ஸோ டேஞ்சர் மேன் ஜான்சன் பேட்ல இருந்து இட்ஸ் a huge one. ஸோ ஒன் ஹேண்ட் ஷாட் ஆடி இருக்காரு, பட் 6 வந்திருக்கு. ஸோ லோ ஃபுல் டாஸை கரெக்டாக கனெக்ட் பண்ணாருங்க. ஸோ குயிக்கா ஒன். ஸோ விக்கெட் கோன். ஸோ 5 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 35. ஸோ கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜெகன் ஜேஆர் சொல்லியிருக்காரு கௌரி பெஸ்ட் ஃபீல்டர், ராக்கி பாய் மாஸ் சென்னை காய் மச்சான்.
ஸோ லவ் சொல்லியிருக்காங்க சஞ்சினா லெக் சைட் கிங். ஸோ எல்ஒய்சி சொல்லியிருக்காங்க தேம சஞ்சய் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல இருக்கு. டிஐ லைவ்ல கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அழகான ஒரு போட்டியை எல்ஐ ஸ்போர்ட்ஸ் டிஐ லைவ்ல யூடியூப் சேனல்ல பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. 5 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 35. பேட்ஸ்மேன் நேம் கார்த்தி, பிஆர்பி கார்த்தி. கடைசி ஓவர் முதல் பந்து. இட்ஸ் a quick one. ஒரு ஓட்டங்கள் இருக்காங்க, ஒரு சிங்கிள். பைஸ் மூலமா ஒரு ஓட்டங்கள். அண்ட் ஒரு சைக்கிள் கார்த்தி டீம் ஆதினி சிசிக்காக. நல்ல ஒரு ஹிட்டர். அவரோட பேட்ல இருந்து 6 பவுண்டரி ஏதாவது வருது அப்படின்றத பார்க்கலாம். கடைசி 5 பந்துகள் இருக்கு முதல் இன்னிங்ஸ் உடையது. பிரிதீஷ் ஓவர் த விக்கெட்ல இருந்து பிருத்திஷோடைய செகண்ட் ஒன் ஒரு ஃபுல் அண்ட் டெலிவர், ஒரு டாட் பால். கார்த்தி சுகன் கிரீஸ்ல இருக்காங்க. ஸ்கோர் 36. கடைசி ஒரு போயிட்டு இருக்கு. அண்ட் லாஸ்ட் 4 பால், கடைசி 4 பந்துகள். Yes, a Katana deliver. Catch a six. It's a wicket. Wicket இங்கே ஒன்று காலி ஆகுது. விக்கெட் நம்பர் 5 is gone. 5வது விக்கெட் இழக்கின்றார்கள் இங்கே. FF Salts love Rocky Boy Jagan and Rocky Boy செம்ம சஞ்சய் ஆல்ரவுண்டர் அப்பு வினோ பிராங்க்லினுடைய கமெண்ட். சஞ்சினா சென்னையோட ஐகான். கமெண்ட் செக்ஷன் இங்கே ஏகப்பட்ட நபர்கள் கமெண்ட்ஸை பார்க்கிறோம். அண்ட் கிருபாகரனுடைய கமெண்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மணி குழு பெஸ்ட் ஃபீல்டர் இன் சென்னை. எல்லாருமே பெஸ்ட் ஃபீல்டர் தான் சென்னையை பொறுத்தவரை. ஈச் குரூப்ல விச் டீம் அண்ட் ஆல் செலக்டர் அப்படின்ட்டு டான் ரொசாரியோ ஒரு கமெண்டை பார்க்கிறோமா. அண்ட் இன்னைக்கு டேல குரூப் சி செலக்ட் இருக்கு. ட்ரீம் 11 அண்ட் எம்பிடி. இது குரூப் டி. பிரிதீஷ் கம்பேக்கான பால் டைரக்ட் ஹிட்டர் வாய்ப்பு அடிச்சா நாங்காலி அந்த மாதிரி காலி ஆயிருக்கும். ஒரு குயிக் சிங்கிள், ஒரு 6க்கு அப்புறம் கம்பேக்கான ஒரு பால். பிரிதீஷ் காஞ்சிபுரம் ஒரு டோர்னமெண்ட்யா. இந்த டோர்னமெண்ட்ல ஒரு பந்துக்கு 9 ரன் தேவைப்படும் போது இந்த மேட்சை டிராப் பண்ணி கொடுப்பாரு. லாஸ்ட் 2 பால் 5th ஒன். அப்போதைக்கு அந்த மேட்சை நான் தான் எடுத்துட்டு இருந்தேன். மறக்க முடியாத ஒரு மேட்சுங்க. ஒரு சிங்கிள் கிடைச்சிருக்கு. அந்த லாஸ்ட் ஒன் கடைசி வந்து நரேஷ் ப்ரோ ஏபினா ஃபயர் ப்ரோ அப்படின்னு இருக்காரு. சிவா ஆன் ஃபயர் அப்படின்னு இருக்காங்க. எக்ஸ்ட்ரானரியான பாலிங்க. ஓவர் முடிவுக்கு வருது. முதல் இன்னிங்ஸ் முடிவில் 38 ரன்கள் 5 விக்கெட் வந்திருக்காங்க. 39 வந்து டார்கெட்டா செட் பண்ணிருக்காங்க வெப்ஸ்டாருக்கு. 39 இலக்கு. நிர்மல் சாப்பிட்டீங்களா பிரதரா? இல்ல இனிமேல் தான் சாப்பிடணும். அண்டு 39. ஆஹா, ப்ரீவியஸ் மேட்ச் கிரிக்கெட் பட்டாசு அவர் ஹரி கமெண்ட்ரியில் பார்த்தோமா, 100க்கும் மேற்பட்ட ரன்கள் ட்ரீம் 11 குவிச்சிருந்தாங்க. அண்டு கமல் 50 போட்டிருந்தாரு. ஆஹா, எவ்வளோ என்ஜாயபுளாக ஒரு மேட்சை வந்து காமிச்சிருந்தாங்க. 6களை பிளாஸ்ட் பண்ணியிருந்தாங்க. பட் இங்கே ஒரு 39 தான் டார்கெட்டாக செட் பண்ணியிருக்காங்க. ஒரு லோ டிஃபென்ஸ் ஸ்கோருக்கு எந்த அளவுக்கு பந்துகளை வீச போகிறாங்க ஆதினி சிசி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கேசிசி பிளேயிங் இன் நேம் ஆஃப் வெப்ஸ்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டான் ரொசாரியோ. அப்படியா, சரி ஓகே. நிர்மல் குமார் பவுண்டரி ஷார்ட்டா இருக்கா பிரதர் அப்படின்னு கேட்குறீங்க. நோ மீடியம் மிலிட்ரி கேப்பையா
கேமராமேனுக்கு சாப்பாடு கொடுக்குறான். ஆர்ஆர் ஆர்ஆர் ரைசிங் ஸ்டார் பார்த்து ஏறு. பிரவீன் அந்த சாப்பாடு வாங்கிக்கோ கையில். நெக்ஸ்ட் மேட்ச் எல்ஐ கேமராமேன் வாங்கிக்கோங்க. ஒரே நிமிஷம் பிகே ப்ரோ. நெக்ஸ்ட் மேட்ச் 96-126 டாஸ் போட்டதில் வந்து 126 டாஸ் வின் பண்ணி போலிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஃபார் அப்டேட் சுந்தரனா. சென்னை 126 டாஸ் வின் பண்ணி பவுலிங் செலக்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கேம் ஃபீல்டிங் உள்ளே வரலாம். பெனால்ட்டி இருக்குது ஒவ்வொரு விஷயத்துக்கும். கொஞ்சம் வேகமாக வந்துருங்க. ஹால்லக் ஆதிசிசி டான் சொல்லியிருக்காரு ரொசாரியோ. ஆதிசிசி வின் பண்ணக்கூடிய மேட்ச் எம்பிடிக்கு அகேன்ஸ்டா. எம்பிடியோடைய ஸ்ட்ராங்கஸ்ட் மிடில் ஆர்டர் பவுலிங்க சஞ்சய 4வது ஓவரை கொண்டு வந்தாங்க. அண்டு அந்த 4வது ஓவரில் நிறைய சேஞ்சஸ் நடந்தது. அந்த 6 ஸ்டாப் பண்ணதுலேருந்து இந்த மேட்சையும் கைப்பற்றி விட்டார்கள் எம்பிடி. மேட்சை நுணுக்கமாக வாட்ச் பண்ண தெரியும். ஏன்னா கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட பாவையார்கள் பார்த்துருந்தாங்க லைவ்ல. சூப்பரான ஒரு மேட்ச் அது. இரண்டாவது இன்னிங்ஸ் தொடங்குகிறது. 39 இலக்கு. ஸ்டார்ட் பண்ணலாம். பேட்ஸ்மேன் உள்ளே வரலாம். ஸ்டார்ட் பண்ணலாம். பேட்ஸ்மேன் உள்ளே வரலாம். ஓகே. பேட்ஸ்மேன் உள்ளே வருகை தந்து கொண்டு இருக்காங்க. அண்ட் ஹர்ஷா கிரிக்கெட் கிளப்புடைய இங்கே பாருங்க புவனேஸ்வரி ப்ராப்பர்ட்டிஸ் மதன் ரவி சாருடைய பேனர் அண்டு இந்த ஆட்ஸ் எல்லாம் பார்க்கிறோம். ஆல்ஷோ கிரிக்கெட் கிளப் டாப் ஆட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்ஸ் அண்டர் ப்ராக்ரஸ் அண்ட் ஸ்டேட் லெவல் டென்னிஸ் பால் கிரிக்கெட் டோர்னமெண்ட், எஸ்எஸ் எஜுகேஷன் அண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட், ஸ்டேட் லெவல் டென்னிஸ் பால் கிரிக்கெட் டோர்னமெண்ட் ஸ்பான்சர்ஸ் உடைய லோகோஸ், பல்லாவரம் நீலாங்கரை எஸ்எஸ் எஜுகேஷன் அண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண பிரவீன். சன்சினா அண்ட் சதீஷ் வெப்ஸ்டாரோடைய ஓப்பனர்ஸ் ஓபன் பண்றாங்க. கிரவுண்ட்ல சாப்பிடாம இருக்கவங்க கொஞ்சம் வாங்க, சாப்பாடு இருக்கு. கிரவுண்ட்ல யார் யாரெல்லாம் சாப்பிடாம இருக்கீங்களோ வாங்க, சாப்பாடு இருக்கு. உள்ள ஆடிட்டு இருக்க 2 டீமும் தான். உங்க மேட்ச் முடிச்சோடனே வந்து சாப்பிட்ருங்க. டீம் ஆதினி சிசி அண்ட் டீம் வெப்ஸ்டார்ஸ் இந்த மேட்ச் முடிஞ்சோடனே வந்து சாப்பிட்ருங்க, சாப்பாடு இருக்கு. பிரைட் ஷேடோவுடைய அந்த போட்டோகிராஃபர் கொஞ்சம் அந்த கமெண்ட்ரி பாக்ஸ் வந்துருங்க. டே லைவ் கமெண்ட்ரி பாக்ஸுக்கு பிரைட் ஷேடோ. ஓகே ஓகே பிரதர், அனுப்பிச்சு விட்றேன். ஒரு சேசிங்க நோக்கி வந்து விட்டார்கள் சதீஷ். கிரீஸ்ல முதல் பந்து. பிரவீனுடைய ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. சன் சதீஷ் ஃபேவரட் அப்படின்னு சொல்லியிருக்காரு கிருபாகரன். சன் சதீஷ் செகண்ட் ஒன். பிரவீனுடைய செகண்ட் ஒன் ஸ்ட்ரைக்ல இருக்குது. சதீஷ் பேட்டோட பாட்டம் அண்ட் ஜானி பாய் ஸ்டாப் பண்ணியிருக்காரு. பேக் டு பேக் டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஸ்டார்ட்டுங்க. பிரவீனுடைய தேர்ட் ஒன். லோ ஃபுல் டாஸ். சிக்ஸா கேட்சா சிக்ஸர் லைனில் சூப்பர் கேட்சுங்க. வெரி குட் கேட்ச். பந்த தூக்கி போட்டு பிடிக்கலான்னு பார்த்தாரு. நல்ல ஒரு மைண்ட் செட்டுங்க. திறமை வேணும். விக்கி லக்கி விக்கெட் நம்பர் 1 இஸ் கான். விக்கெட். பால் கொடுத்துருங்க. அம்பேட்ட கேட்குறாரு பாலை கொடுங்கப்பா அப்படின்ட்டு. அப்புறம் செலிப்ரேட் பண்ணுங்கப்பா. 3 பந்துகள் பிரவீன் அங்கே 2 டாட் பால் ஒரு விக்கெட்டுங்க. அண்ட் சன் சதீஷ் உடைய காம்போ முடிவுக்கு வருது 3 பந்துகளில். ஃபோர்த் ஒன். லைவ்ல பார்க்கக்கூடிய நேயர்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேட்சை பாருங்க. சிறப்பான மதிய உணவு வழங்கிய தாம்பரத்தின் தொழிலதிபர் சுப்பராஜ் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி 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 சுப்ராஜ். அங்கே இருங்க, நீங்க சாயங்காலம் வரைக்கும் அங்கே இருங்க. சுப்ராஜ் ஆஹா மதிய உணவு தானத்தை வழங்கிய அன்னதான பிரபு சுப்ராஜ் ஐயா, நன்றி ஐயா. மறக்க முடியாத உணவை உபயோகம் பண்ணியிருக்கீங்க.
நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற. 4th one. Last 2. ஒரு ஃபுட்பால் கேம் ஆரம்பிக்கிறாருங்க. 2 ரன்கள் இந்த ஒரு பால்ல கிடைக்குது. இங்க ஃபீல்டிங் பண்ணும்போது பார்த்து பண்ணுங்க. படிக்கட்டு இருக்கு பார்த்து பண்ணுங்க. லாஸ்ட் ஒன். கடைசி வந்து எக்ஸ்ட்ராடினரியான ஷாட் இது. சன்சினா முதல் பந்து ஃபேஸ் பண்றதை பார்க்கிறோம். ஒரு சிங்கிள் 20 ஓவர். முதல் ஓவர் முடிவுள்ள 4 ரன்கள் ஒரு விக்கெட். 4 for 1. பேட்டிங் பவர் பிளே. இரண்டாவது ஓவர்ல பேட்டிங் பவர் பிளே எடுத்திருக்காங்க. கார்த்திக், பிஆர்பி கார்த்திக் பந்துகளை வீச போகிறார். 96 and 126 உங்க ஹடெல்லாம் போட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் ரெடியா இருங்க. மேட்ச் முடிஞ்சோன்னா அப்படியே உள்ள போயிடலாம். இரண்டாவது ஓவர்ல முதல் வந்து சன்சினா ஒரு டாட் பால். Second one, Karthi to Sanchina. Yes, இந்த வாட்டி கட் பண்ணிருக்காரு. 1 பவுன்ஸ்ல ஒரு பவுண்டரி. எஸ்டா கவர்ஸ்ல ஷார்ட் லைன் டெலிவரிக்கு அகைன்ஸ்டா ஒரு ஷாட் அது. Third one. மூன்றாவது பந்து கார்த்தியுடைய தேர்ட் ஒன் ஸ்ட்ரைக்ல இருக்குது. சன்சினா லெக் ஸ்டம்ப்ல கனெக்ட் பண்ண பார்த்தாரு. டாட் பால். ஒரு கம் பேக் கொடுத்திருக்காரு பிஆர்பி காசி. 4th one. வீன்போ சன்சினாவோட விக்கெட்டை காலி பண்ணிருக்காருங்க இங்க பிரவீன் இல்ல பிஆர்பி கார்த்தி. சன்சினா ஒரு பவுண்டரிக்கு பிறகு ஒரு விக்கெட்டை பார்க்கிறோம். லாஸ்ட் 2 பால்ஸ், கடைசி 2 பந்துகள். Last 2 ball. Yes, வந்த ஒரு முதல் வந்தே ஒரு கூடாரத்தை நோக்கி ஆறாக மாட்டுகிறாருங்க. பேட்டிங்ல கௌரி. சூப்பரான பேட்டிங். 14 ரன்கள் கிடைச்சிருக்கு. கடைசி லாஸ்ட் ஒன், கடைசி பந்து.
அகைன் கனெக்ட் பண்ணிருக்காரு. ஸ்கொயர் லெக்ல ஃபீல்டர் பேஸ் பண்ணி இருக்கு. ஒரு குயிக்கான ஒரு சிங்கிளோட ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. 2 ஓவர்கள் முடிவுல 15 ரன்கள் 2 விக்கெட் இழந்திருக்காங்க. 15 for 2. வெற்றிக்கு தேவை 24 பந்துகள்ல 24. 24 பால்ஸ்ல 24. 4 ஓவர்ல 24 வெற்றிக்கு தேவை. ஜெகன் கௌரி போட்டு ஃபயர் போட்டிருக்காரு. அண்ட் செந்தில் கௌரி மை பாய் அப்படின்னு இருக்காரு. கௌரிக்கு ஒரு பீஜியம். என்ன பீஜியம்? ஒத்த ரூபாயும் தார கௌரி கிரீஸ்ல இருக்காரு. ஜெகன் த லெக் சைட் கிங் ஃபயர் சொல்லியிருக்காங்க. பிரவீன் வந்திருக்காரு. தேர்ட் ஓவர் ஷாட் பண்ண பிரவீன். 24 பால்ஸ் 24. ஃபர்ஸ்ட் ஒன். சேஃபான ஒரு டிஃபெண்டுங்க. ஸ்ட்ரைக்ல சஞ்சய். பிரவீனுடைய செகண்ட் ஒன். செகண்ட் ஒன். ஒரு இன்சைட் எட்ஜ் டாட் பால் ஆகுது. தேர்ட் ஒன். ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட். குயிக்கான ஒரு பவுண்டரி. குயிக்கான ஒரு பவுண்டரி. குயிக்கர் பவுண்டரி. லாஸ்ட் 3 balls. Pass ball. It's a huge six. கௌரியை பின்வாங்கி ஸ்ட்ரைக்க சஞ்சய்க்கு கொடுக்கிறாரா? காரணம் இருக்கே. ஒரு பவுண்டரி ஒரு 6. 10 ரன்கள் இங்க கிடைச்சிருக்கு. 26 ரன்கள் வெற்றிக்கு தேவை. 13. ஒரு டெத் யாக்கர் இங்கே ஒரு டாட் பால் ஆக மாறுகிறது. அண்ட் சஞ்சய் போட்டு பிளாஸ்ட் போட்டிருக்காங்க. ஃபயர் அண்ட் போட்டிருக்காங்க. லிடி கௌரி அண்ட் சஞ்சய் உடைய காம்பினேஷன் பத்தி சொல்லியிருக்காங்க. மேன் ஆஃப் தி மேட்ச் லைடி என்ன சொல்லியிருக்காரு. குவீன் போல்டுங்க சூப்பர் ரிவான்ஸ். அஞ்சு பாருங்க செலிப்ரேஷன். வெரி குட் செலிப்ரேஷன். பவுலருக்கு கண்டிப்பா கிரெடிட்ஸ் கொடுத்து த பெஸ்ட்னு ப்ரூவ் பண்ணியிருக்காரு பிரவீன். 2 ஓவர்ல 15 ரன்கள் கொடுத்து 2 விக்கெட்டுகளை காலி பண்ணியிருக்காருங்க. பட் இந்த ஓவர்ல மட்டும் தான் வந்து ஒரு 6 பவுண்டரி எக்ஸ்பென்சிவ் கொடுத்திருக்காரு. பட் இங்க 39க்கு டிஃபெண்ட் பண்றது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் இல்லை. வினோ பிராங்க்லின் வெப்ஸ்டாரோடைய பில்லர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 ஓவர் முடிவில் 26. 3 ஓவரில் வெற்றிக்கு தேவை 13. 3 ஓவரில் வெற்றிக்கு தேவை 13. கொஞ்சம் குயிக்காக ஸ்டார்ட் பண்ணலாமே. ட்ரிங்க்ஸ் பிரேக்கு 1 மினிட் தான் டைமு. பேட்ஸ்மேன் வந்து விட்டார். ஸ்டார்ட் பண்ணலாம். பதினெட்டு பந்துகளில் வெற்றிக்கு தேவை 13. 18 பந்துகளில் வெற்றிக்கு தேவை 13. 18 பால்ஸ்ல 13 ரன்ஸ் தேவைப்படுகிறது. ஆல் ஸ்டார் கிரிக்கெட் கிளப்புடைய டோர்னமெண்ட் சென்னையுடைய தலைப்பு செய்தி இது. 2 லட்சத்துக்கான ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு டோர்னமெண்ட். 2 லட்சம் டோர்னமெண்ட் சீசன் 10ல் கலைக்கிருக்காங்க. சீசன் 10 வரை நடத்த முடியுமா அப்படின்ட்டு ஒரு கேள்விக்குறி. நம்மளாம் முதல் சீசனில் நடத்தும் போதே எங்கள் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் கீரனூரில் நடத்தும் போதே நட்புக்குள்ள இங்கே ஒரு பிரச்சனைகள் நடந்தது. இருந்த 4 நண்பர்கள் 3 நண்பர்கள் சண்டை போட்டுக்கிட்டோம். பட் இங்க ஒரு சீசன் 10 வரை நடத்துறதெல்லாம் சர்வசாதாரண விஷயம் கிடையாது. நிகழ்த்தி காட்டியிருக்காங்க ஆல் ஸ்டார் கிரிக்கெட் கிளப். பிஆர்பி கார்த்தி வந்திருக்காரு. 4th ஓவர் ஷாட் பண்ண அகைன் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன். முதல் பந்து. ஃபர்ஸ்ட் ஒன்.
ஒரு ஃபிளிக்குங்க, சூப்பர் ஃபிளிக்கு கௌரி. ஒரு சிங்கிள் கிடைச்சிருக்கு ஸ்கொயர் லெக்ல. கார்த்தியுடைய செகண்ட் ஒன் முரளி. பெரிய ஷாட்டுக்கான ட்ரை அங்க, ஆனா டாட் பால். தேர்ட் ஒன். டஸ்ட்பின்ல உங்களுடைய அந்த வேஸ்டேஜ் எல்லாம் போட்டுருங்க. பெரிய ஷாட்டுக்கான ட்ரை இருந்தது, ஆனா இங்க ஜானி லாங்கால்ல ஒரு நல்ல ஸ்டாப், ஒரு சிங்கிள் கிடைச்சிருக்கு. லாஸ்ட் 3 பால். வெற்றிக்கு தேவை 11. டாட் பால். லாஸ்ட் 2 பால்ஸ், கடைசி 2 பந்துகள். லாஸ்ட் 2 பால்ஸ், 5th ஒன். கேட்சுக்கான காலா இல்ல பவுண்டரிக்கான சான்ஸா? 1 2 அப்படின்னு பார்க்கலாமா? ஒரே ஒரு சிங்கிள் மட்டும் தான் கிடைக்குது இந்த பால்ல. சூப்பரா ஒரு பவுலிங் பண்ணிருக்காருங்க பிஆர்பி கார்த்தி. ஃபர்ஸ்ட் ஓவர்ல எக்ஸ்பென்சிவ் கொஞ்சம் இருந்தாலும், பட் இந்த ஓவர்ல 5 பந்துகளை 3 ரன்களுக்கு பந்துகளை வீசியிருக்காரு. பவுலருக்கு சேலஞ்ச் தான் 39க்கு பந்துகளை வீசுவது. லாஸ்ட் ஒன். ஷார்ட் பவுன்ஸ் அட்டாக், இது கேட்சுக்கான கால். எக்ஸ்ட்ரானரியான ஒரு கேட்சுங்க. விக்கெட், 3 ரன்கள் ஒரு விக்கெட். சூப்பரான ஒரு ஓவர் அமைதி பிஆர்பி கார்த்தியுடைய ஓவர். 4 ஓவர் முடிவில் 29 ரன்கள், 4 விக்கெட் இழந்திருக்காங்க. 29 for 4. ரிமைனிங் உள்ள 2 ஓவர்ல வெற்றிக்கு தேவை 10. மேபி இன்னும் ஒரு 20 ரன்ஸ் கூடுதலாக இருந்ததா இன்னும் சூப்பரான ஒரு ஃபைட் அமைஞ்சிருக்கும். 10 ரன்ஸ்னா 10ஐ தாண்டி 20 நினைத்து பாருங்க. வெற்றிக்கு தேவை 10. 2 ஓவர்ல 10, 12 பந்துகள்ல 10. அடுத்த பேட்ஸ்மேன் கொஞ்சம் குயிக்கா உள்ள வாங்களேன். அடுத்த பேட்ஸ்மேன் கொஞ்சம் குயிக்கா வாங்க. ஒரு பேட்ஸ்மேன் வெளில வரதுக்குள்ள ஒரு பேட்ஸ்மேன் உள்ள வாங்க. அம்பையர் ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருந்தார். 10 செகண்ட்குள்ள, வித்தின் 10 செகண்ட்குள்ள நியூ பேட்ஸ்மேன் கிரீஸ்ல பேட் பண்ணிருக்கணும். அப்படி இல்லைன்னா அது வந்து விக்கெட்ல கன்சிடர் ஆகும் அப்படின்ட்டு கொஞ்சம் குயிக்கா வாங்க. இந்நேரத்தில் இங்கே வருகை தந்திருக்கும் அன்பண்ணன் விக்கி அண்ணன் அவர்களையும் ராஜன் அண்ணன் அவர்களையும் இங்கே வரவேற்க கடமைப்பட்டிருக்கோம். விழா குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். வெல்கம் அவர் ஆனரபிள் சீஃப் கெஸ்ட் விக்கி அண்ட் ராஜன். வெல்கம் சார். பாபு 5th ஓவர் ஷாட் பண்ண பாபு. ஃபர்ஸ்ட் ஒன். டாட் பால். செகண்ட் ஒன். 11 பந்துகள்ல வெற்றிக்கு தேவை 10. போல்ட், கிளீன் போல்ட். போல்ல பட்டிருக்குதுங்க. எஸ் ஷோரா, நம்மளுமே இங்க டிஸ்டன்ஸ்ல இருந்து பார்க்க முடியுது. 10 பந்துகள்ல 10ஆக மாறுகிறது. கௌரியோடைய விக்கெட் காலி. ஒரு ஹோப் கொடுத்த கௌரியோடைய விக்கெட் காலியாயிருக்கு. ஸோ பார்க்கலாம், ஆட்டம் இங்கே 39 ரன்களுக்கு ஒரு குரூஷியலாக மாத்திருக்காங்க ஆதினி சிசி. சூப்பர் டி லைவ்ல இவ்வளவு பேர் இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் பண்றோம் மேட்சை. இந்த மேட்ச் வெப்ஸ்டாருக்கு அகெயின்ஸ்டா ஆதினி சிசியோடைய ஆட்டம் அட்டகாசமாக மாறுமா? 10 பால்ஸ்ல 10 தேவைப்படுகிறது. நியூ பேட்ஸ்மேன் கிரீஸ்குள்ள வருகிறார். அப்பு நியூ பேட்ஸ்மேனாக அப்பு கிரீஸ்குள்ள. அப்பு 10 பந்துகள்ல 10 ரன்கள் தேவைப்படுகிறது. टेन बॉल्स 10 रन. 10 बॉल है 10 रन है. बस का 10 का. மதியானம் இந்த குஸ்கா நல்லா இருக்குது. இங்க ஒரு சிங்கிள். நியூ பேட்டர் அப்பு 9 பந்துகள்ல
9 ரன்களாக மாறுகிறது. எக்ஸ்ட்ரானரியான ஒரு மேட்சுங்க. இப்படிப்பட்ட ஒரு மேட்சாக மாறும் யாரும் எதிர்பார்க்கவில்லை. நன்றாக ஒரு மேட்சாக மாறிவிட்டது. 9 பந்துகள்ல 9. பார்க்கலாம் பாபு vs நியூ பேட்ஸ்மேன் நியாஷ். எக்ஸ்ட்ரானரி சூப்பரான டெலிவர். நல்ல லைன் இருக்கு, லென்த் இருக்கு. பாபு 4 பந்துகள். ஆசம் ஆசம் ஆசம். நான்கு பந்துகள்ல 2 ரன்கள் ஒரு விக்கெட் கொடுத்திருக்காரு. நியூ பேட்டராக அப்பு இங்கே கிரீஸ்ல இருக்காரு. 2 பால், லாஸ்ட் 2 பால். குயின் பால், இங்கே ஒரு விக்கெட். வெப்ஸ்டாருக்கு என்ன ஆச்சு, என்னதான் ஆச்சு அப்படி என்று தெரியவில்லை. ஒரு கிளீன் போல்ட். இங்க ஒரு சூப்பரான ஒரு மேட்சாக மாறுகிறது, மலர்கிறது, பூக்கிறது, புன்னகைக்கின்றது. 7 பந்துகள்ல வெற்றிக்கு தேவை. 7 பந்துகள்ல வெற்றிக்கு தேவை 8. ஒரு இறங்கி வந்து ஒரு ஷார்ட் ட்ரை பண்ண அந்த ஒரு ஆஃப் ஸ்டம்ப காலி பண்ணிருக்க டிஐ லைவோட விஷுவல பாக்குறோம். ஆஹா, 7 பந்துகள்ல 8ங்க. செம்மையான ஒரு மேட்சாக மாறுகிறது. சாப்பாடு சூப்பரா இருக்குதுங்க. சுப்பு அவர்களுக்கு நன்றிகள். அன்னதான பிரபு அவர்கள். ஸ்பான்சர்ஸ் அனைவருக்குமே ஆல் ஸ்டார் விழா கமிட்டி சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு. அந்த மாதிரி ஆல் ஸ்டார் கிரிக்கெட் கிளப் டோர்னமெண்ட்ல ₹1 1 லட்சம் வரையும் ஸ்பான்சர் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்கள் நல்லா இருக்கணும். நீங்க உங்களுடைய குடும்பங்கள் நன்றாக இருக்கணும். லாஸ்ட் ஒன், ஒரு சேஃப்டியான ஒரு ஷாட் ஆடி இருக்காரு. ஒரு சிங்கிளோட ஓவர் கம்ப்ளீட் ஆகுதா? எஸ் ஆயிருக்கு. இங்க 6 பந்துகள்ல வெற்றிக்கு தேவை 7. பாபு சூப்பர். பாபு சூப்பராக பந்துகளை வீசியிருக்காரு. 6 பந்துகள் 7 வெற்றிக்கு தேவை. லாஸ்ட் 2 ஓவர்ஸ்ல வெறும் 6 ரன்கள். 2 பவுலருமே 3 ரன்களுக்கு பந்துகளை வீசியிருக்காரு. கடைசி ஓவர்ல 7 ரன்கள் தேவைப்படுது. 6 பந்துகள்ல 7 ரன்களுக்கு பந்துகளை போட வைக்க யார் அந்த பவுலர் அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். சுல்லானா சுல்தானா அப்படின்னு தெரியவில்லை. அண்ட் சுகன் கடைசி ஓவர் ஸ்டார்ட் பண்ண சுகன். திரு பேட்டிங்ல இருக்குது. திருப்பு முனையை ஏற்படுத்துவாரா திரு? அண்ட் சுகன் வெற்றி வாய்ப்பை தேடி தருவாரா? பார்க்கலாம் இங்க என்ன நடக்க போகிறது என்று. முதல் பந்து ரிவர்ஸ் ஸ்வீப் அட்டெம்ப்ட். ஒரு சிங்கிள் கிடைக்கும். ஐந்து பந்துகள்ல 6 லெக் ஸ்டம்ப் ரீஜன் டார்கெட் ஹிட்கான வாய்ப்பு. அடிச்சா காலி. மேட்ச் இங்கே திக் நிமைகளானது. திக்கு லப்பு டப்பு. ஏகப்பட்ட ஸ்பான்சர்ஸுக்கு நன்றிகள், கோடான கோடி நன்றிகள். கண்டிப்பாக அவர்களுடைய பெயரை படிக்க கடமைப்பட்டுள்ளேன். அண்ட் சூப்பரான ஒரு டோர்னமெண்ட்ல ஏகப்பட்ட ஸ்பான்சர்ஸுக்கு 4 பந்துகள்ல வெற்றிக்கு தேவை 5ஆக மாறுகிறது. இத ஆல் ஸ்டார் கிரிக்கெட் கிளப்புடைய ப்ரௌட்லி பிரசன்ட் ஸ்டேட் லெவல் டென்னிஸ் பால் கிரிக்கெட் டோர்னமெண்ட்டுடைய ஸ்பான்சர்ஸ் மங்கள் ஃபவுண்டேஷன் நன்றிகள். 4 பந்துகள் வெற்றிக்கு தேவை 5. ரசல் ஃபவுண்டேஷன். ஒரு எரரான ஒரு பால். இங்க எஸ்டாஸ்ல ஒரு ரன்கள் கிடைக்குது. பால் ஆஃப் ரன் ஆக மாறுகிறது. என்னடா இவன் சிரிக்கிறான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? வடிவேல் இல்ல விவேக்குடைய காமெடி மாதிரி என் கண்கள் சிரிக்கின்றது, வாய் அழிகின்றது மாதிரி. அப்படிப்பட்ட ஒரு மேட்ச், ஈக்குவலான மேட்ச். 50-50 சான்ஸ். 4 பந்துகள்ல 4. குணா பில்டர்ஸ் அண்ட் ப்ரமோஷன் பாண்ட் டு பில்ட். ஒரு எஸ்டாஸ்ல ஒரு ரன்கள் கிடைக்கின்றது. 4 பந்துகள்ல 3. எஸ்டாஸ்ல 2 ரன்கள் இக்கட்டான நிலைமையில சுகன் கொடுத்திருக்காரு. லாஸ்ட் 4 பால். எஸ் கேட்சுக்கான கால் இது. இதற்கு தான் ட்ரை பண்ணாரு.
எடுத்திருக்காரு. 2 எஸ்டாஸ் கொடுத்திருந்தாலும் இங்கே 7வது விக்கெட் காலி. மாப்பிள சோழி யாருக்கு ஊசலாடிட்டு இருக்கு உயிர் என்று தெரியவில்லை. ஊஞ்சல் ஆடிக்கொண்டிருக்கிறது. டிக் டிக் நிமிடங்கள். டிக் 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 டிக். இங்கே ஸ்பான்சர்ஸை கண்டிப்பாக படித்தே ஆக வேண்டும். ஜாப் ரைட் இந்தியா பிரைவேட் லிமிடெட், fight to fit, SRS Enterprises, Murugan Foundation, SS Education and Charitable Trust, Triple and Brothers, Worldwide Logistic Apps, Jumpstart Associate, GP Tamil Voice of Cricket, Value Reality, Madan Ravi Bhubaneswari Property and Developers, அக்ஷயா ப்ராப்பர்ட்டி டெவலப்பர். ஓகே, 3 பந்துகள்ல 3 டிக் டிக் நிமிடங்கள். டிக் டிக் நிமிடங்கள். 8வது விக்கெட் காலி. 1 மணி சங்கு இங்கே ஊதுகின்றது. மணி 2 மணிக்கு ஊதுகின்றது. சூப்பரான ஒரு மேட்ச், பிரில்லியனான மேட்ச். வெப்ஸ்டாருக்கா இல்லை வாய்ப்பு யாருக்கு? ஆதினிக்கா? யாருக்கு யாருக்கு யாருக்கு? 2 பந்துகள் இருக்கு. அங்க பாருங்க கீப்பர், சூப்பரான ஒரு கீப்பருங்க. 2 பந்துகள்ல வெற்றிக்கு தேவை 3. பன்னீர் நியூ பேட்ஸ்மேன் ஆக பன்னீர். மனோஜ் பேட்டிங்ல மனோஜ் நீ பேட்டர். மனோஜா கடைசி 2 பந்துகள்ல வெற்றிக்கு தேவை 3. ஒயிட் பால். 2 பந்துகள்ல வெற்றிக்கு தேவை 2. யார் ஆல் ஸ்டார் கிரிக்கெட் டோர்னமெண்ட்ல 39 ரன்களுக்கு ஒரு டோர்னமெண்ட் பிரஷரான ஒரு மேட்சாக மாறி இந்த மேட்ச் ஊரு ஃபுல்லா ஒரு பேச்சாக மாறுகிறது. Two balls 2. என்னதான் நடக்க போகுது? யாருக்கு யாருக்கு யாருக்கு? லெக் பைஸ்ல பட்டிருக்கு. இங்க ஸ்கோர்ஸ் ஆல்மோஸ்ட் லெவல். மேட்ச் இங்க டிராவ் ஆகுது. நல்ல போலிங்க. மேட்ச் வந்து ட்ரை ஆனா உங்களுக்கே தெரியும் பாயிண்ட் ஷேர் ஆகும். ஓகேங்களா? ஈக்குவலான ஒரு பாயிண்ட். சூப்பர் ஓவர் இல்லை. எஸ், நேற்றைய நாளிலே நம்ம பார்த்திருந்தோம் அந்த ஒரு நல்ல விஷயம். கடைசி பந்து ஸ்ட்ரைக்ல இருக்குது. புருச்சி ஒரு பந்துகள்ல 1. இவர் 1 பந்துகள்ல 8 ரன்கள் எடுத்த ஒரு வீரர். நன்றாக ஞாபகம் இருக்கு. 1 பந்துகள்ல 1. சுகன் என்ன செய்ய போகிறார்? சுகன் விஎஸ் பிரித்தி. கையில இருந்த பால் 39 ரன்களுக்கு ஆதினி ஆசம் பண்ணிருக்காங்க. பட் வெற்றி வாய்ப்பை இழந்தாலும் வாழ்த்துக்களை ஆல் ஸ்டார் கிரிக்கெட் கிளப்போட விழா கமிட்டி சார்பாக தெரிவிக்கிறோம். இந்த ஒரு மேட்ச 3 விக்கெட் வித்தியாசத்துல வின் பண்ணிருக்காங்க வெப்ஸ்டார். வாழ்த்துக்களை கன்வே பண்ணிக்கிறோம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் கேம் மீட் பண்ணலாம். சாரி.